தங்களது மகன் மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி சென்னை டிஜிபி அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற பெற்றோர் உள்ளிட்ட 3 மீது போலீசார் தண்ணீரை ஊற்றி தடுத்து நிறுத்திய நிலையில் அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளிகிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். முரளிகிருஷ்ணன், வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். டிஜிபி அலுவலகம் நுழைவாளியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்களை வாயில் காவலில் இருந்த காவலர்கள் பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் திருவல்லிக்கேணி SM நகர் பகுதியைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகாக ஜாமீனில் வெளியே வந்த அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போதைப் பொருள் கடத்தியதாக திருவல்லிக்கேணி போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதனால் மன உளைச்சல் அடைந்த மதியழகனுடைய பெற்றோர் மணி மற்றும் ராணி, அவருடைய சகோதரர் மணிமாறன் ஆகிய 3 பேரும் இன்று காலை டிஜிபி அலுவலகம் நுழைவாயிலில் மண்ணெண்ணெயை தங்களுடைய உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போலீசார் தங்களுடைய மகன் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் தொடர்ச்சியாக வேறொரு வழக்கின் மூலமாக அவரை கைது செய்வதாகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை சமாதானம் செய்த போலீசார் தற்பொழுது எந்த காவல்துறையினர் மீதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது மெரினா காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளிகிருஷ்ணன். இந்த இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இந்த இன்ஸ்பெக்டர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரை கேஸ்ல ரிமாண்ட் பண்றாரு. கஞ்சா கேஸ் 1 டன் போட்டாங்க. அந்த 3த்துல 1.3 கம்பெனி இருந்தான். 1 டன்ல ரிமாண்ட் பண்ணாங்க. ரிமாண்ட் பண்ணி நாங்க கூட்டிட்டு வந்தோம். போன மாசம் 1 டன் போட்டாங்க. கூட்டிட்டு வந்து நான் போன் போட்டு கேக்குறேன் அவர்கிட்ட, இதே மாதிரி ரிமாண்ட் பண்ணிட்டீங்க என்ன சார்னு கேட்டேன். யாரா ரிமாண்ட் பண்ண போய் அவனை போய் கேள்றான்னு சொல்றாரு. அந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் அவர்தான். அந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் அவருதான். அவரு போய் யார போய் கேளு, மேல இடத்துல அதிகாரி கேளு. மேல இடத்துல நான் எந்த அதிகாரியை கேட்கணும்? ஏய் போன வைடா, நீ பேசாதடா, போன வைடா அப்படின்னு மிரட்டுறாரு. பிரகாஷ் சார், D1 இன்ஸ்பெக்டர் சார், அவரு வந்தது தொடர்ச்சியா சார், தொடர்ச்சியா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சார். சார் 1 டனுக்கு எதுவுமே பண்ணல சார். எதுக்காக பண்றாரு தெரியல சார். ரீசன் கேட்ட சொல்ல மாட்டாரு சார். ரீசன் கேட்ட சொல்லவே மாட்டாங்களே. ஏய் நீ யாரா உன்னால சொல்லணும், நீ யாரா அப்படி மிரட்டுறாரு சார். என் தம்பி கூட பிறந்த தம்பி சார், மகன் மதி சார். மிரட்டணும், எதுக்காக மிரட்டணும் நான் கேக்குறேன். தனிப்படை அமைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா? தனிப்படை அந்த பையன் கொலைகேஸ்ல தனிப்படை இருக்க கூடாதுல. தனிப்படை அமைச்சு ஏன் சார் பிடிக்கிறீங்க? ஏன் சார் தனிப்படை அடிச்சு பிடிக்கிறீங்க நான் கேக்குறேன். பிடிச்சது தனிப்படை 3 வீடு காலி பண்ணிருக்காங்க சார். இது வரைக்கும் 3 வீடு மீன பக்கத்துல காலி பண்ணிருக்காங்க. 3 பக்கம் மீன் காலி பண்ணிருக்காங்க.